முறை 2021 சட்டமன்ற தேர்தல்ல கடலூர்ல ஐயப்பன் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை அவருக்கு பதிலாக அவருடைய மகன் அதாவது மருத்துவர் பிரவீன் ஐயப்பன் அவருக்கு தான் இந்த முறை சீட்டு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் கடலூரை பொறுத்தவரை திமுக சார்பாக இந்த முறை வேட்பாளர் தேர்வு செய்வதில் சில மாற்றங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுறத பார்க்க முடியுது. குறிப்பாக திமுக தலைமை எடுத்த முடிவு எந்தெந்த தொகுதிகளெல்லாம் 5000 ஓட்டுக்கு குறைவாக வெற்றி பெற்றார்களோ அந்தந்த தொகுதிகளெல்லாம் வேட்பாளர்கள் மாற்றம் செய்யணுங்கிற முடிவை திமுக தலைமை எடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைஞர் அணிக்கு, அதாவது திமுகவுடைய இளைஞர் அணிக்கு, இளைஞர்களுக்கு அதிகமான அளவில் சீட்டுகளை கொடுக்கணும், இளைஞர்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற குரல்கள் திமுகக்குள்ள எழுந்திருக்கிறதுனால இந்த முறை இந்த தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் கடலூர்ல ஐயப்பன் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை அவருக்கு பதிலாக அவருடைய மகன் அதாவது மருத்துவர் பிரவீன் ஐயப்பன் அவருக்கு தான் இந்த முறை சீட்டு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.